அவன் ஒரு சூரிய புத்திரன். அவன் ஒரு சூரிய புத்திரன். அவனுக்கு அவனது பெற்றோர்கள் அக்னி என பெயரிட்டார்கள். ஏனெனில் அவன் சிறு வயதிலிருந்தே ஆயகளை 64 தேர்ச்சி பெற்றவனாயிருந்தான். துள்ளி பாயும் குதிரையின் வேகம் எப்படி இருக்குமோ அதை போல அவன் எடுத்த செயல்கள் அனைத்திலும் வெற்றி பெற்று அவனுடைய வாழ்க்கையில் அவன் ஒரு சூரிய பிளம்பாய் வெடித்து செதறினான். வெற்றிகளை எய்தான். அவனுடைய வயதான தாய் தந்தையர்கள் வயதில் மூப்பின் காரணமாகவும் உடல்நலக் குறைவின் காரணமாகவும் முதலில் தந்தை இறந்துவிட, பின்னர் தாயாரும் இறந்துவிட அவன் அதை நினைத்து மிகவும் வருத்தமுற்றான். அவர்கள் செல்லக்கூடாத இடத்திற்கு சென்று விட்டார்கள். அவன் மனதிற்குள் அழுதான், வருந்தினான், தனிமையில் அழுதான். அவன் செயல்களை அவனால் சரியாக செய்திட முடியவில்லை. அவனை வீரத்தாலும் விவேகத்தாலும் ஒரு போட்டியாலும் வெல்ல முடியாதவர்கள் அவனை நிலைகுலைய வைத்து இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவன் துக்கமுற்று இருப்பதை அறியாமல் அவனை நிலைகுலைய வைக்க முற்பட்டார்கள். சூரியன் அஸ்தமனமானது. சூரிய புத்திரனும் அஸ்தமனமானான். அந்த சூரிய புத்திரனின் வாழ்க்கை எனும் படகு எதிரிகளின் சூழ்ச்சியால் நிலை தடுமாறியது. பல சூழல்கள் அவனை அலைக்கழித்தது. அவனுக்கு ஒரு நண்பர் இருந்தார். அந்த நண்பருடன் அவர் ஒரு ஆரோக்கியமான நட்பை வைத்திருந்தார். அவர்கள் இருவரும் நல்ல நட்பில் இருந்தார்கள். ஆனால் அந்த நண்பருக்கு ஒரு பெண் அந்த பெண் தான் என்ற அகம்பாவம் பிடித்த பெண். அந்த பெண் அவருடைய நண்பருக்கு எதிரியாக இருந்தாள். அவள் நடந்து கொண்ட விதத்தை பார்த்து சூரியபுத்திரன் அந்த பெண்ணிடம் வாதம் செய்தான், முறையிட்டான். ஆனால் அந்த அகம்பிடித்த பெண் அதை மனதில் வைத்துக் கொண்டு தான் என்றாவது ஒரு நாள் இந்த அக்னிபுத்திரனை பழி வாங்க வேண்டும் என்று பணத்தாலும் தன் உடன் பிறந்த சகோதரனின் துணையாலும் அந்த அக்னிபுத்திரனை சூது நிறைந்தவர்களுடன் சேர்ந்து பொய்யான புரட்டுக்களையும் பொய்யான தகவல்களையும் சொல்லி அவனை வீரத்தால் வெல்ல முடியாது என்று சூழ்ச்சியால் அவனை வெல்ல நினைத்து அதற்காக ஒரு கூட்டத்தை சேர்த்து அவரை வீழ்த்த நினைத்தார்கள். இருந்தாலும் அவன் அவர்களோடு எந்த ஒரு போரையும் செய்யவில்லை. அவர்களை போராட அவன் வெல்ல விரும்பவில்லை. அவனுடைய திறமையாலும் முயற்சியாலும் வெல்லவே அவனை விரும்பினான். ஆதலால் அவன் தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டான். அப்பொழுது அவன் இறைவனை நோக்கி மீண்டும் தான் முழு சக்தியை பெற வேண்டும் என்று உளமாற வேண்டினான். அதற்காக அவனை தயார்படுத்திக் கொண்டான். அந்த தனிமையில் அவனுக்கு சுகமாயிருந்தது. மீண்டும் அந்த சூரிய புத்திரனாகவே மாறிவிட்டான். உங்களை அவமானப்படுத்துபவர்கள் மற்றவர்களை வைத்து சூது செய்தாலும் ஏளனப்படுத்தினாலும் உங்களை அசிங்கப்படுத்தினாலும் அதற்காக ஒருபோதும் சோர்ந்து விடாதீர்கள். எப்பொழுதும் சூரியனாகவே இருக்கட்டும். உங்களை புரிந்தவர்களுக்கு உங்களை புரியும். உங்களை புரியாமல்
பலவித எண்ணங்களில் இருப்பவர்களுக்கு நீங்கள் பதில் சொல்ல தேவையில்லை. நீங்கள் உங்கள் வழியில் செல்லுங்கள். அப்பொழுது நீங்கள் வெற்றியை காண்பீர்கள். நன்றி, வணக்கம். எல்லோருமே சூரிய புத்திரனாக இருப்போம். நன்றி.